முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். என் கடமையின் தூதுவர்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்க போகக்கூடியவர்கள் நீங்கள், பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள். உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். களம் காணுங்கள், கழகத்தின் வெற்றிக்காக களமாடுங்கள். 40 நமதே, நாடும் நமதே. இந்தியா வெல்லும், அதை 2024 சொல்லும். வணக்கம். இந்த பாட்டை நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, ஓ வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு ஒரு பாட்டுங்க. அதாவது நீங்க சின்ன வயசுலயே உங்களோட வீரத்தை அதிகப்படுத்துறதுக்காக, பயப்படாம இருக்கிறதுக்காக பல கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வீரமா வளரலாம், பயப்படாம வளரலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கார் இல்லையா, நம்முடைய பிரதமர், 56 இன்ச் யுக புருஷ், உலகத்தை காக்க வந்த ரட்சகன், அவருக்கு இது மாதிரி பண்ணலையோ என்னவோங்க. அதனால இப்ப கூட பயப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஐயோ ஐயோன்னு ராவா பகலா 24 மணி நேரம் பயந்துட்டு இருக்காருங்க. இப்ப எதுக்கு பயப்படுறாருன்னு கேக்குறீங்களா? பொதுவா அவர் பேசும்போது பார்த்திருக்கீங்க, நாடாளுமன்றத்துல பேசினாலும் சரி, பரப்புரையில பேசினாலும் சரி, கண்ணை சிமிட்டினாலும் சரி, தும்மல் போட்டாலும் சரி, இருமினாலும் சரி, எல்லா நேரமும் நேரு நேரு நேருன்னு நேருவ ஆரம்பிப்பாரு. நேருவை பார்த்து பயப்படுவார். அப்படி இல்லைன்னா திமுக திமுக திமுகன்னு நம்முடைய திமுகவை பார்த்து பயப்படுவார். எல்லா நேரமும் 24 மணி நேரம் அவருக்கு லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு இதையும் துடிக்குது இல்ல, அதுல ஒரு லப்புங்கிறது நேரு, டப்புங்கிறது திமுக. லேப்டாப் லேப்டாப், நேரு திமுக, நேரு திமுக, இப்படி பயந்துகிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த பயம் போகல. இன்னைக்கு என்ன நடந்தது? அதுதான் விஷயம். அவரோட அச்சம், அவரோட பயம், அதை இப்படி அச்சுறுத்தலாக வெளிப்படுத்தி இருக்கார். நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் இதுதான். ஒன்றும் இல்லை, ஐடி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வருமான வரித்துறை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, வருமான வரித்துறைங்கிறதெல்லாம் ஒரு காலம் 2014க்கு முன்னாடி. அது இப்போ பிஜேபியோட ஒரு அங்கம் தான், பிஜேபி கட்சியோட ஒரு அங்கம். பிஜேபி கட்சியில நிறைய விங் இருக்கும் தெரியுமா, பிரிவுகள். தொழிலாளர் நல பிரிவு, வழக்கறிஞர்கள் பிரிவு, கலை பிரிவு, பொய் சொல்லும் பிரிவு அப்படின்னு எல்லாம். அதுல இடி ஒரு பிரிவு, ஐடி ஒரு பிரிவு. அந்த ஐடி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, நம்முடைய காங்கிரஸ் கட்சி 2018-19 ஐடி தாக்கல் பண்ணுவோம்ல, அது ஒரு 41 நாள் 45 நாள் தாமதமா தாக்கல் பண்ணிட்டாங்களாங்க. எப்போ? 2018-19. அப்ப என்ன சொன்ன காரணம், 45 நாள் தாமதமா தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்காக இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் துறை காங்கிரஸுக்கு அபராதம் வச்சிருக்கு. எவ்வளோன்னா, சும்மா 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, 210 கோடி. எவ்வளோங்க? ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க, 210 கோடி அபராதம் வச்சிருக்கு. எதுக்காக வச்சிருக்கு? 2018-19 ஐடி தாக்கல் பண்ணது தாமதம்னு விதிச்சிருக்கு. அப்ப அவங்களே 1 வருஷத்துக்குள்ள அதையெல்லாம் சரி பண்ணிருக்கணும்ல. ஐடி டிபார்ட்மெண்ட்டும் 1 வருஷத்துக்குள்ள அந்த கணக்கையெல்லாம் நிறைவேற்றி இருக்கணும், அந்த கணக்கு வழக்கையெல்லாம். அப்பதான் அடுத்த வருஷத்துக்கான கணக்கு வழக்குக்கு அவங்க போவாங்க. அப்படின்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இப்போ 2024 இந்த அபராதத்தை விதிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களும் தாமதப்படுத்திருக்காங்கன்னா இப்ப இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அங்க பணிபுரிகின்ற அந்த பணியாளர்களுக்கு, அந்த ஊழியர்களுக்கு, அந்த உயர்நிலை அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா? நீ ஏன் 10 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு? அப்ப they have failed in their duty தானே? இல்ல, காலதாமதம் செய்யப்பட்டு தானே இப்ப அபராதம் விதிக்கிறாங்க. they have failed in their duty. 2018-19க்கான அபராதத்தை அப்போ 45 நாள் காங்கிரஸ் கட்சி தாமதமாக ஃபைல் பண்ணிச்சு, தாமதமா தாக்கல் பண்ணிச்சு அப்படின்னா, இப்போ 2024 ஐடி டிபார்ட்மெண்ட்
அபராதம் விதிக்கிறாங்க 210 கோடினா ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஐடி டிபார்ட்மெண்ட் has failed miserably in its duty. It has failed to perform its duty அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை தவிர இன்னொன்னையும் விரிவாக சொல்லிடலாம். வெளிச்சமிட்டு காட்டுறாங்க ஐடி டிபார்ட்மெண்ட். என்னன்னா, நாங்கள் பிஜேபியின் ஒரு பிரிவு தான், நம்முடைய ஒன்றிய தலைவரின் அடிமைதான், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சு முடிச்சிருக்காங்க. எவ்வளோ மிக மோசமான ஒரு நடவடிக்கை பாருங்க. நேத்து உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் நிதி பத்திரத்தை பற்றி அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அதற்கு எதிராக காங்கிரஸை பழிவாங்குகின்ற முறையில் நம்முடைய ஒன்றிய தலைவர் இன்றைக்கு இந்த நடவடிக்கையை செய்திருக்கிறார் என்பது மிக மிக மோசமான முன்னுதாரணம். அதுலேயும் போர்ல எப்போதுமே அறம் நிலைநாட்டப்பட வேண்டும். போரிலும் கூட அறம் நிலைநாட்டப்பட வேண்டும். போரிலும் கூட தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். போரிலும் சூழ்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு தான் இவர் கொண்டாடுகின்ற, நம்முடைய ஒன்றிய தலைவர் கொண்டாடுகின்ற ராமன் சொல்லுவது. ராமன் எத்தனை தடவை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம்ல, இன்று போய் நாளைக்கு வான்னு போர்ல இருக்கும்போது கூட ராமன் ராவணனுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படின்னா கையில் ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக நின்ற ராவணனை ராமன் போரிடாமல் திருப்பி அனுப்பினான். அப்படிங்கிற அந்த அறத்தின் நாயகன் ராமனாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள். ராமர் கோயிலை திறந்து வைப்பாங்க, ராமர் கோயில்ல பூஜை பண்ணுவாங்க, ராமர் கோயிலுக்காக அனுஷ்டானம் இருப்பாரு, ராமர் கோயிலுக்காக தீர்த்தம் ஆடுவார், 22 தீர்த்தம். ஆனா அந்த அறத்தை அவர் பின்பற்றவே இல்லை பாருங்க. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். RSS, பிஜேபி, சங் பரிவார், வலதுசாரி எல்லாமே அந்த அடையாளங்களை மட்டும்தான் பின்பற்றி கொள்ளும், அந்த அறத்தை பின்பற்றாது என்பதற்கு மீண்டும் ஒரு சாட்சி இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை. இன்னொன்னு, இவங்க தான் கிருஷ்ணனையும் கொண்டாடுவாங்க. அப்ப குருஷேத்திர போர்ல எல்லா விதமான அறங்களையும் இல்லாத அழித்தொழித்து, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கடமை போரிடுவது மட்டும்தான் என்கின்ற அந்த அறமற்ற ஒரு செயலை கற்றுக் கொடுத்த கிருஷ்ணனை கொண்டாடுபவர்கள் இவர்கள் என்பதனால்தான் நம்முடைய ஒன்றிய தலைவரும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட அறமற்ற செயல், கொஞ்சம் கூட ஜனநாயகமற்ற செயல். எதிரி என்று ஒருத்தர் வேண்டும். அதுவும் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி என்பது ஒன்று வேண்டும். எதிர்க்கட்சியை முற்றிலுமாக முடக்கி போட்டு எந்த விதத்திலும் இயங்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். ஒரு போர் தந்திரம் என்று வரும்போது இவர் எல்லா ஷூட்டிங் பிலோ த பெல்ட் என்று சொல்கிறார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட நீதி கிடையாது, கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. இளைஞர் காங்கிரஸ் அவர்களுடைய வங்கி கணக்கு, மகளிர் காங்கிரஸ் அதனுடைய வங்கி கணக்கு, காங்கிரஸ் கட்சி இதனுடைய வங்கி கணக்கு, எல்லாவற்றையும் முடக்கி போட்டிருக்கிறார். இப்போது அபராதம் 210 கோடி அது ஒண்ணு. ஆனால் அடுத்த நடவடிக்கையாக ஸ்டேட் பேங்க் மூலமாக காங்கிரஸ் கட்சியின் அத்தனை வங்கி கணக்கையும் முடக்கி போட்டிருக்கிறார், ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். மிகவும் வருத்தமாக இருக்கிறது நிஜமாவே. ஏன்னா இப்படி அறமற்ற முறையில் போரிடுவது என்பது தவறு. சரி, இதை கூட விடுங்க. அடுத்தது, அங்கு தில்லியில் நம்முடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது குண்டுமழை பொழிகிறார்கள். தில்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது அவர் ஹரியானாவுக்கு போய் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார், வளர்ச்சி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹரியானாவில் இருந்து தானே விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் காது கொடுக்க மாட்டேன். ஆனா இங்க ஹரியானாக்கு தலையில குல்லா எல்லாம் வச்சுக்கிட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற எளியவர்கள் முன்னால் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் வழக்கம் போல் வாய் சாடால் என்றால் இது எப்படி நியாயமாகும்? எப்படி நியாயப்படுத்த முடியும்? நேத்து பாத்தீங்கன்னா மணிப்பூரில் இரவில் மணிப்பூரை பற்றி எரிகிறது. மீண்டும் அங்கே கலவரம் வெடித்திருக்கிறது. இது பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இப்படி நடந்தால் உடனடியாக அந்த ஆட்சியை கவிழ்த்திருப்பார்கள் இவர்கள். டபுள் என்ஜின் சர்க்காரை தேர்ந்தெடுங்கள், அதனால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் என்று சொல்கிறார் அல்லவா. மணிப்பூர்ல இருக்கிறது டபுள் என்ஜின் சர்க்கார் தானே. அப்ப ஏன் அவங்களால அங்க இன்னமும் நிம்மதியை கொண்டு வர முடியல? இன்னமும் அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை? இன்னமும் வன்முறையை கட்டுப்படுத்த முடியவில்லை? அப்படி என்றால் இவர்களுக்கு அந்த வல்லமை இல்லை. மாநிலத்தை ஆளவும் வல்லமை இல்லை, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யவும் வல்லமை இல்லை. ஆனால் அதை தவிர எல்லா விதமான குறுக்கு வழியிலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் எல்லோரையும் முடக்கி போட்டு விடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய நடவடிக்கைகளில் நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, அறம் இல்லை. எந்த விதமான நல்ல அறம், நல்ல செயல்பாடு,
இதை பாராட்டலாமே அப்படின்ற முறையில் எதுவுமே இல்லை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை திரும்ப திரும்ப மேடை ஏறி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் காது கொடுத்து கேளுங்க, அவ்வளவுதானே நம்ம கேட்கிறோம். மணிப்பூரில் மக்களுக்கு என்ன பிரச்சனை போய் பார்க்கறதே இல்லை. புதுதில்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் காது கொடுத்து கேட்பதே இல்லை. ஆனால் எல்லா கட்சிகளையும் முடக்கி போடுவது, எல்லா கட்சிகளுடைய வங்கி கணக்கையும் ஃப்ரீஸ் செய்வது, எல்லா கட்சிகளுக்கும் அபராதம் விதிப்பது ஐடி மூலமாக என்று இவர் செய்கின்ற இந்த அராஜக செயல்களுக்கு எப்போதுதான் முடிவு வரும், எப்போதுதான் முற்றுப்புள்ளி வரும் என்று தெரியவில்லை என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் நிச்சயமாக உரக்க சொல்லுவோம் தோழர்களே, இந்திய மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். இனியும் அவர்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இப்படியான அராஜகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். நம்முடைய வேளாண்மையாளர்கள் வயலில் நெல்லை விதைக்கிறார்கள். நம்முடைய ஒன்றிய தலைவர் வேளாண்மையாளர்கள் வருகின்ற சாலையில் ஆணியை விதைக்கிறார். நம்முடைய வேளாண்மையாளர்கள் பயிர்களுக்கு நீரை பாய்ச்சுகிறார்கள். நம்முடைய ஒன்றிய தலைவர் இந்த வேளாண்மையாளர்கள் மீது கண்ணீர் புகை குண்டை பாய்ச்சுகிறார். நம்முடைய வேளாண்மையாளர்கள் இந்த பயிர்களுக்கு பார்த்து பார்த்து உரம் போடுகிறார்கள். நம்முடைய ஒன்றிய தலைவர் இந்த வேளாண்மையாளர்கள் மீது ரசாயனம் பூசப்பட்ட குண்டுகளை வெடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் கால்களில் காயத்தோடு, தலையில் காயத்தோடு, மார்பில் காயத்தோடு, ரத்தம் வடிய வடிய, குருதி வடிய வடிய அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேளாண்மையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற அந்த போலீஸ்காரர்கள், அவர்களிலும் பல பேர் பஞ்சாபிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிமிஷம் தோன்ற வேண்டாம், ஒரு நிமிஷம் உரைக்க வேண்டாம். நான் சாப்பிடுவதற்கான உணவையும் இந்த விவசாயி தானே உற்பத்தி செய்து கொடுத்தார், அவர் மீது நான் குண்டு செலுத்துகிறேனே, அவர் மீது நான் துப்பாக்கியை பிரயோகம் செய்கிறேனே, அவர் மீது கண்ணீர் புகையை வீசுகிறேனே, நான் இந்த கொடுமைக்கு உடன்பட மாட்டேன் என்று அந்த போலீஸ்காரர்கள் நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நடத்தினால் என்ன ஆகும்? இதைத்தானே காந்திஜி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பகிஷ்கரிப்பு போராட்டம், ஒத்துழையாமை போராட்டம், அதை ஏன் அந்த போலீஸ்காரர்கள் அங்கே செய்யக்கூடாது? அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கலாம் இவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று. ஆனால் ஒத்துழையாமை போராட்டம் என்பது இப்போது காலத்தில் மிக அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது அல்லவா? எனவே இப்படியான அராஜகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றிய தலைவர் வெளிநாட்டில் போய் சொன்னார், பொதுமக்களின் வாழ்க்கையில் அரசு தலையிடுவதில்லை என்று. அதற்கு அர்த்தம் இதுதான் போல இருக்கிறது. பொதுமக்கள் எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு கூக்குரல் இட்டாலும், கட்சிகள் எத்தனை போராடினாலும், கட்சிகள் எத்தனை கூக்குரல் இட்டாலும் நாங்கள் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டோம். எங்களுடையது ஒரே வழி, அராஜக வழி என்பதாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒன்று தெரியவில்லை தோழர்களே. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய அரசு எல்லா வழிகளையும் அடைத்தாலும் இந்திய மக்கள் காங்கிரஸோடு ஒன்றிணைந்து போராடி நமக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று. அப்படித்தான் இப்போது காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கலாம், ஆனால் காங்கிரசுக்கு ஆதரவாக கிளர்ந்து எழுகின்ற மக்களை முடக்க முடியாது. காங்கிரசுக்கு அபராதம் விதிக்கலாம், காங்கிரசுக்கு ஆதரவாக பொதுமக்கள் மத்தியில் எழுகின்ற அந்த குரலை யாராலும் முடக்கிவிட முடியாது. நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும். ஒன்றியத்தில் இருக்கின்ற இந்த அராஜகம், பாசிசம் வீழும். நம்முடைய முதல்வர் எப்போதும் சொல்வதை போல் பாசிசம் வீழட்டும், ஜனநாயகம் வெல்லட்டும். செய்து காண்பிப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகளை நீங்கள் உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். என் கடமையின் தூதுவர்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்க போகக்கூடியவர்கள் நீங்கள், பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள். உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். களம் காணுங்கள், கழகத்தின் வெற்றிக்காக களமாடுங்கள். 40 நமதே, நாடும் நமதே. இந்தியா வெல்லும், அதை 2024 சொல்லும்.